தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட போச சிறைச்சாலை அதிகாரியை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் நடந்த அன்று அந்த சந்தேக நபரான கனிமுள்ள சஞ்சீவை சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி அவர் கடமை தவறியதால் இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். இதன்படி கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளனர். குறைந்த வருமானம் கொண்ட 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் 3000 ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை 2024 நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய மார்ச் 20ஆம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக நிலையிற் கட்டளையின்படி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சபைத் தலைவர் பிமல் ரட்நாயக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற விவாத தொடக்கத்தில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட போது பிமல் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சமீபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் வழக்கறிஞர் ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் மீது அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றாடல் அதிகார சபை அல்லது சுற்றாடல் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளுக்கு தொடர்புடைய அரசாங்கம் அதிகாரிகள் மக்களுடன் உடன்பட மொழி தெரியாது என்பதனால் மக்களுடன் முரண்படுகின்ற சூழ்நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகளின் போது உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது அமைச்சர் உடனடியாக இவ்வாறான மொழி தெரியாத அல்லது மொழி புலமையற்ற அதிகாரிகளை குறிப்பிட்ட பிரதேசங்களில் நியமிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி விதிமுறைகள் குறித்த தவறான முடிவின் விளைவாக சுமார் 400 வாகனங்கள் இலங்கை சுங்கத்தில் 20 நாட்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உற்பத்தி ஆண்டு அல்லது சரியான உற்பத்தி திகதியை குறிப்பிட வேண்டிய தேவை இணக்கத்தை கடினமாக்கி உள்ளது என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரெஞ்சிகே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த முடிவு குறித்து மேலும் விவாதிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளதுடன் இந்த நிலைமை கொள்வனவாளர்களை ஊக்கமிழக்க செய்யும் என்றும் எச்சரித்த மெரெஞ்சிகே அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 3 வெளிநாட்டு பயணத்தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகர நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் உள்ள அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ஆவணங்கள் தயாரித்து விட்டதாக பிரசன்ன ரணவீர மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி எதிர்வரும் சில வருடங்களில் கண்டி நகரை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தென்னாசியாவின் மிகப்பெரிய கட்டிடமாக கருதப்படும் கண்டி போகப்பெற சிறைச்சாலை வளாகத்தை அபிவிருத்தி செய்வது இந்த திட்டத்தின் பிரதான குறிக்கோள் என்றும் பிரதி அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்று காலை 7 மணி முதல் 24 மணி நேர வேலை நிறுத்தத்தை நடத்த சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் நிதியமைச்சு அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணத்தினாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் 21 பேர் காயம்
அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நிகவரட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஆராய்ச்சி கட்டுக்கு பத்துலு ஓய பகுதியில் வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த ஒரு சிறு குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான சர்வதேச விமான நிறுவனமான பிட்ஸ் மலேசியாவின் கோலாலம்பூருக்கு நேரடி விமானங்களை அறிமுகப்படுத்த உள்ளது. இலங்கையின் முன்னணி குறைந்த கட்டண விமான நிறுவனமாக அதன் நிலையை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கோலாலம்பூருக்கான விமானங்கள் ஏப்ரல் 4 அன்று 4 வாராந்திர சேவைகளுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய நீதி பேராணை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணையின்றி நிராகரித்துள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசபந்து தென்னகோன் தமது சட்டத்தரணி ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஒன்றை அண்மையில் தாக்கல் செய்துள்ளார். ஹட்டன் திம்புலுபதன ஆர்கில் தோட்டத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள ஆலமரம் ஒன்று மின்னல் தாக்கி முறிந்து விழுந்ததில் 3 காயமடைந்துள்ளனர். முறிந்து விழுந்த மரத்தின் ஒரு பகுதி பாரவூர்தி மற்றும் வீட்டின் மீது விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சாரதி மற்றும் அருகில் உள்ள வீட்டின் சமையல் அறையில் இருந்த 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் 24 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தேவகுளம் வயல்வெளி பகுதியிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் இருந்து ஒந்தொரு பை, பாதணி மற்றும் தலைக்கவசம் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.